பெரியோர்களே, தாய்மார்களே, புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான புரட்சி தலைவியின் வழிவந்த சிங்கங்களான என் உயிரினும் மேலான எனது அருமை உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் மற்றும் ஆலந்தூர் தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கும் என்னுடைய மனம் கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ வந்திருக்கிற தேர்தல் மக்களுக்கான தேர்தல். எதனால சொல்ற அப்படின்னா, ஏழை மக்களுக்கு இந்த திமுக அரசாங்கம் எதுவுமே செய்யல. அவங்களுடைய வாழ்வாதாரம் உயரல. அரசாங்கத்தை அவங்க நடத்துறாங்க, அவங்களுக்கு வேண்டியதை அவங்க செஞ்சுக்கிறாங்களே ஒழிய மக்களுக்குன்னு எதையுமே செய்யல. வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கல. அவங்க வீட்டுக்கு குடியிருக்க வீடு இல்லாம நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஏழை ஜனங்க அவங்கள திரும்பி பார்க்கல. குடிக்க தண்ணி கொடுக்கல. ரோடு வசதி இல்ல, லைட் வசதி இல்ல. இந்த மாதிரி தான் இந்த அரசாங்கம், திமுக அரசாங்கம் ஆட்சி நடத்திக்கிட்டு வருது. இப்ப என்ன சொல்லிட்டு வருது? ஒரு டோக்கன் கொடுக்கறோம், அந்த டோக்கனுக்கு 8000 ரூபாய்க்கு சாமான் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லுது. அந்த சாமான் மட்டும் வாங்கிட்டா போருமா? 5 ஆண்டு காலம் எப்படி சாப்பிடுறது? அதுக்கு வழி சொல்லல, அதுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கல. இதுதான் இந்த திமுக அரசாங்கம் பண்ணிட்டு இருக்க வேலை. அதே போல பாத்தீங்கன்னா, தலைவர் ஆரம்பிச்ச கட்சி அவரு ஏழைங்களுக்காகவே ஆரம்பிச்சது. அவருக்கு பிறகு அம்மா அந்த ஆட்சிய ஏழைகளுக்காகவே நல்ல திட்டங்களை கொடுத்து நடத்திட்டு இருந்தாங்க. அம்மாவை 2016 அம்மா மறைஞ்சதும், அதுக்கு பிறகு நான் ஒருத்தரை முதலமைச்சரா உட்கார வச்சுட்டு போனேன். அவருக்கு நன்றின்னா என்னன்னு தெரியல. அவரு என்ன பண்ணிட்டாரு? என்னையும் கட்சியில இருந்து நீக்கி, நானும் சிறைச்சாலையில இருக்கேன் பெங்களூர்ல. அப்படி இருக்கிறப்ப என்னையும் வெளில தூக்கி போட்டு அவர் ஒழுங்கா ஆட்சி நடத்தினாரான்னு பாத்தீங்கன்னா அதுவும் இல்ல. மக்களுக்கான ஆட்சியா அது இல்ல. அதுக்கு பின்னால 4 ஆண்டு காலம் கழிச்சு நான் இங்க வர்றேன். இங்க வந்ததுக்கு பிறகு சரி, எப்படியாவது சரி பண்ணி ஒன்னா கட்சியை ஒன்னு சேர்க்கப்போம் அப்படின்னு முயற்சி பண்ண. அதுக்கு அவர் ஒத்து வரல. நான் இருக்கக்கூடாது கட்சியில நினைக்கிறார். அதுக்கப்புறம் தான் ஒரு நல்ல முடிவை எடுத்து 2 விதத்தை யோசிச்சேன். ஒன்னு, காலாகாலமா தலைவர் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து தலைவருக்கு ஆதரவு கொடுத்த குடும்பங்கள், அவ்வளவு குடும்பங்கள் இருக்கு, அவங்கள பார்க்கணும். அது மட்டும் இல்ல, ஏழை எளிய மக்களை பார்க்கணும். இது 2ஐயும் நினைச்சுதான் நான் ஒரு இயக்கத்தை, ஒரு கட்சியை துவங்கினேன். அதுக்கு தென்னந்தோப்பு சின்னத்தை வாங்கணும். இப்ப தலைவர் அம்மா கையில ரெட்டையில இருந்தப்ப அது சரியா இருந்தது. இப்ப இருக்கிறது நன்றி கெட்டவங்க கையில இருக்கு. அதனால அதுக்கு யாரும் வாக்களிக்க முடியாத சூழ்நிலை. அத போக்குறதுக்கு தலைவர் அம்மா வழியில யார் நடக்கிறாங்களோ அவங்களுக்கு உள்ள சின்னம், உங்களுக்கு உள்ள சின்னம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது தென்னந்தோப்பு சின்னம் தான். அதனால அதுக்குதான் நீங்க வாக்களிக்கணும் எல்லோரும். அதுதான் தலைவருக்கும் அம்மாவுக்கும் செய்யற நன்றி கடன். காரணம், ஏழைகளுக்கு செஞ்சவங்க அவங்க 2 பேரும். இப்ப பட்டா போட்டு நடத்துற மாதிரி கட்சியை நடத்திக்கிட்டு ஜாதி பார்த்துக்கிட்டு நடத்துறாரு. ஜாதி பார்த்து நடத்தினதில்லை நம்ம 2 தலைவர்களும். நான் அவங்க வழியில வந்தவ. நான் எல்லாரோடையும் தான் இருப்பேன். தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதோ ஒண்ணுன்னா நான் முன்னாடி நிக்கிறாள். ஜாதி பார்க்க மாட்டேன். அதுதான் வேணும். இப்போ அது மட்டும் இல்ல,
இப்ப திமுக அரசாங்கம் உங்க வீட்டுல இருந்து கரண்ட்டுக்கு பணத்தை எக்ஸ்ட்ரா வாங்குது. அம்மா இருந்தப்ப இது இப்ப வாங்குற ரேட்டை விட 800 ரூபாய் குறைவு. ஆனா இப்ப அதிகமா 800 ரூபாய் வாங்குறாங்க. 2 கோடி குடும்பங்கள்ட்ட வந்து இத வாங்குறாங்க. குறைச்சி யூனிட்ட உபயோகிக்கிறவங்க 2 கோடி ஜனங்க, ஏழை ஜனங்க. அந்த ஜனங்கள்ட்ட போய் 800 ரூபாய பறிக்கிறீங்க மாசத்துக்கு. அது நியாயமா? அது இந்த அரசாங்கம் பண்றது? அததான் நான் அவங்களுக்கு கேட்டுக்கிட்டு வரேன். அவங்களுக்கு அரசாங்க நிர்வாகம்னா என்னன்னு தெரியல, தெரியாம அரசாங்கத்தை நடத்துறாங்க. சரி, பெண்களுக்கு ஏதாவது வேலை வாய்ப்பு கொடுத்தாங்களா அப்படின்னு பார்த்தா இல்ல. ஏதாவது தொழில் பயிற்சி பெண்களுக்கு கொடுத்து அவங்கள ஏதாவது ஒரு தொழில் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்களா? இல்ல. பையங்க, படிச்ச பையங்க படிக்காத பையங்க 2 பேர் இருக்காங்க. 2 பேருக்கு ஏதாவது வேலை வாய்ப்பை உருவாக்குறதுக்கு ஏதாவது நிறுவனங்களை இங்க கொண்டு வந்தாங்களா, தொழிற்சாலைய அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் கிடையாது. அப்ப ஒன்னும் செய்யாம, அது மக்களுக்கு செய்யாதவங்களுக்கு எப்படி நம்ம வாக்கு கொடுக்கறது? கொடுத்து பிரயோஜனம் இல்ல அப்படிங்கறத நான் திரும்ப சொல்றேன். அதே போல பாத்தீங்கன்னா டோக்கன் கொடுத்து 8000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்றது அவங்க வீட்டு பணம் கிடையாது, அவங்க அப்பா வீட்டு பணம் கிடையாது, அவங்க சம்பாரிச்ச பணம் கிடையாது. இது எல்லாமே அரசாங்க பணம், வரி பணம், உங்ககிட்ட இருந்து வாங்குற வரி பணம். அதே போல நம்ம ஆளு என்ன சொல்றாரு? துரோகி தானே. என்ன சொல்றாரு? ஒரு ஃப்ரிட்ஜ் கொடுக்குறேன். இப்ப தமிழ்நாட்டுக்கு கரண்டே இல்லாம வெளியில காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கு. என்ன சொல்றீங்க? பொறுப்பு கிட்ட தானமா ஃப்ரிட்ஜ் கொடுக்குறேன், 10,000 ரூபாய் காசு கொடுக்குறேன் அப்படிங்கிறீங்க. அதாவது மக்களுக்கு அன்னன்னைக்கு அவங்களுக்கு சமைக்கிற சாமான வாங்கி சாப்பிட முடியல. இதான் நிலைமை. நீ ஃப்ரிட்ஜ வாங்கி கொடுத்து என்ன பண்ண போறாங்க? அவங்க என்னத்துக்கு உபயோகப்படும் அவங்களுக்கு? அப்ப அந்த அளவுக்கு அரசாங்கத்தை நடத்த தெரியாத ஜென்மங்கள் உட்கார்ந்து இருக்கு. அதுதான் உண்மை. அதுக்கு பதிலா நீங்க போன ட்ரிப் என்ன சொன்னீங்க? 1000 ரூபாய் பணம் கொடுக்கறேன்னு. உங்ககிட்ட 800 ரூபாய் வாங்குறாங்க, உங்ககிட்ட வீட்டு வரிய வசூல் பண்றாங்க, உங்கள்கிட்டயே மாசம் கிட்டத்தட்ட 7000 ரூபாய்க்கு குறையாம உங்கள்கிட்ட இருந்து வரி மாதிரி தண்டுறாங்க. ஒரு 2 வீலர் வச்சுக்கிட்டு பையங்க வந்து பாக்கெட்ல 2000 ரூபாய் வச்சுக்கிட்டு தான் பிள்ளைங்க வந்து பைக்கே எடுக்கணும் வீட்டுல இருந்து. எங்க நிறுத்துவானே தெரியாது. நடக்குதா இல்லையா? அங்கங்க வசூல். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா என்னத்துக்கு செய்யறாங்க அவங்க? அம்மா இருந்தப்ப இது நடந்ததா? யாராவது பையங்க ஃபெயின் கட்டினாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். இல்ல. காரணம், அம்மா இந்த மாதிரி வந்து ஏழை ஜனங்க, சாதா ஜனங்க, நடுத்தர ஜனங்களை வாழ விடணும்னு நினைப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து போய் பையில இருந்து பணத்தை எடுக்க மாட்டாங்க. அந்த பழக்கமே அம்மாவுக்கு கிடையாது. இப்ப என்ன நிலைமைன்னா, சம்பளம் கொடுக்க பணம் இல்ல, 12 லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சிருக்கீங்க. வருஷத்துக்கு மாசத்துக்கு 7000 கோடி வட்டி கட்டுறீங்க. அப்படி இருக்கும்போது போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எழுதப்படாத உத்தரவு கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு நாளைக்கு 30 லட்சத்துல இருந்து 50 லட்சம் வசூல் பண்ணி ஆகணும் ஃபைன்லங்கிறாங்க. இதுதான் உண்மை. மாவட்டங்களுக்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 30 லட்சம் பெரிய ஊருங்களுக்கு, கோயம்புத்தூர், மதுரை பெரிய கார்பரேஷனுக்கு, கார்பரேஷனே 3 நாளா பிரிச்சிருக்காங்க. 10 லட்சம் வரைக்கும் வருது. 50ல ஆரம்பிச்சு 10 லட்சம் வருது. இந்த பணத்தை வாங்கிதான் அரசாங்கம் ஒரு பக்கம் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கு, சம்பளம் கொடுக்குது, உங்ககிட்ட வாங்கி கொடுக்குது. வீட்டுல பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு அனுப்புனா ஏதோ 50 ரூபா 100 ரூபா கையில பெட்ரோல் போட வச்சுக்கன்னு கொடுப்பாங்க அம்மா அப்பா. இப்ப பையனோட ஒரு 1000 1500 கொடுக்க வேண்டியதா இருக்கு.
அவன் இன்னும் சம்பாதிக்கவே ஆரம்பிக்கல. அந்த பையன்கிட்ட நீ வண்டி அங்கங்க போட்டு நிறுத்திக்கிட்டு பையனை கொடு, பணத்தை கொடு அப்படின்னு சொல்லி நீங்க பண்றீங்க. அதே போல இன்னொரு கொள்ளை நடக்குது. என்ன நடக்குதுன்னா, அங்கங்க டி நகர், பெரிய பெரிய ஷாப்பிங் ஏரியால எல்லாம் என்ன பண்றது, அங்கங்க ஒரு டோல் மாதிரி, அது யாரு எடுத்திருப்பாங்கன்னா திமுக காரவங்க தான். அதை அவங்கள்ட்ட கொடுத்துவிட்டு சும்மா பேருக்கு வருஷத்துக்கு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் வருஷத்துக்குன்னு வாங்கிக்கிறது. பேருக்கு அவன் தினம் வசூல் 1,00,000 ரூபாய்க்கு மேல பண்ணிட்டு இருப்பான். கோயில் வாசல்ல போனா கோயிலுக்கு போறப்ப நீங்க போய் உள்ளார சாமியை கும்பிட முடியாது. அதுக்கு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஆள் நின்றுட்டு காசு வசூல். இந்த மாதிரி பண்றாங்க. இன்னொன்னு, நீங்க சென்னைக்கு பக்கத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு சொல்றேன். இப்ப நீங்க போனீங்கன்னா இந்த ரோடு கடைன்னு கையேந்தி பவன் இருக்கும். எங்கேயாவது பாக்குறீங்களா? பார்க்கவே முடியாது. என்னன்னா, அந்த ஏரியாவுக்கு ஒரு கவுன்சிலர் பொறுப்பு, திமுக கவுன்சிலரு அவங்க சொந்தக்காரங்களை விட்டு ஒரு கடையை போடுறது. மீது பாவம் காலங்காலமா பொழைச்சிக்கிட்டு இருந்ததுல எல்லாத்தையும் அடிச்சு விரட்டிட்டாங்க. அப்புறம் இந்த கத்திப்பாறால உள்ளுக்குள்ள பாருங்க, அது எல்லாம் அவங்க சொந்தக்காரவங்க, முதலமைச்சருக்கு சொந்தக்காரவங்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாரையும் வாழ விடல, யாரையும் தொழில் பண்ண விடல. அரசாங்கம் நம்ம செஞ்சு கொடுக்காம அவங்களா ஒரு கடையை வச்சு பொழைச்சுக்கிறாங்க. அவங்களையும் நீங்க வாழ விட மாட்டீங்க. இந்த மாதிரி ஆளுகள்லாம் இருக்கவே கூடாது. நீங்க வேணா வீட்டுல இருந்துக்குங்கப்பா. ஆனா நீங்க அரசியல்னு சொல்லிக்கிட்டு உள்ளார எம்எல்ஏ எம்பி ஆக்கிட்டு ஒண்ணுமே செய்யாம ஜனங்களை நீங்க மட்டம் தட்டி கீழ் லெவல்ல வச்சுக்கிட்டு உங்ககிட்ட கையேந்திர நிலைமைய முதல்ல மாத்தணும். அததான் நான் எல்லா இடத்துலயும் படிச்ச பிள்ளைங்க இந்த மாதிரி நின்னா கூட சொல்றது. யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஆட்களை உள்ளார உள்ளாமா? நீங்க எல்லாம் சென்னைக்கு அருகாம இருக்கீங்க. முன்ன இருந்தா மாதிரி, அம்மா இருந்தப்ப இருந்தா மாதிரி நீங்க எங்கேயாவது ரோட்ல கடைய பாருங்க பாப்போம். பார்க்க முடியாது. எல்லாத்தையும் நவத்திட்டாங்க. அவங்க நவத்திட்டு அவங்க ஆள் ஒருத்தன் வச்சிருப்பான். அவனுக்கு போலீஸும் பயப்படணும். போலீஸ் போய் கொஞ்சம் கூட பார்த்து கொஞ்சம் நவந்துன்னு கூட சொல்ல முடியாது அந்த கடைக்காரனை. இது மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் முடிவு கட்டியாகும். இதுக்கு முடிவு கட்டினாதான் நாடு உருப்படும். கடன் எக்கச்சக்கமா வாங்கி வச்சிருக்காங்க. அப்புறம் எப்படி இவங்க பட்ஜெட் போட முடியும்? எப்படி மக்களுக்கு வேண்டிய தேவைகளை, பொது காரியங்களை எப்படி செய்ய முடியும்? செய்யற மாதிரியா இல்ல. அதுதான் உண்மை. அதனால வருவாங்க. இப்ப நாளானைக்கு தேர்தல்னா வருவாங்க. இந்தாங்க, இத வச்சுங்க, இத வச்சுங்க. உங்களுடைய வறுமைய உபயோகிப்பாங்க அவங்க. அதுதான் அவங்களுக்கு வேலை. வச்சு நீங்க இத வச்சீங்க, நீங்க எங்களுக்கு ஓட்டு போட்டுருமாங்க. நான் என்ன சொல்றேன், அது அவங்க பணம் இல்ல, அவங்க அப்பா வீட்டு பணம் இல்ல, அது அரசாங்க பணம் தான், மக்களோட வரி பணம் தான். அதனால குடுக்கறத எதையும் வேணான்னு சொல்லுங்க, சொல்லாதீங்க, வாங்கிக்குங்க. ஓட்ட மட்டும் நம்ம தென்னந்தோப்பு சின்னத்துக்கு போடுங்க. நம்ம ஒரு மாற்று அரசியலை கொண்டுட்டு வந்தாதான் இதுக்கெல்லாம் முடிவு கட்ட முடியும். அம்மாட்ட இருந்ததுனால இவ நாளைக்கு வந்துட்டான்னா நம்ம பாட ஆபத்து அப்படின்னு இப்ப நான் தமிழ்நாடு முழுவதும் நான் வர்றேன். 48 மணி நேரத்துக்கு முன்னாடி லெட்டர் கொடுக்கணும் போலீஸ்க்கு. கொடுத்து அங்க நம்ம பர்மிஷன் வாங்கணும். இந்த தொகுதியில இந்த இடத்துல பேசுறேன் அப்படின்னு சொல்லி 2-3 இடத்த காமிச்சு நம்ம கொடுக்கணும். அதுல போலீஸ் ஒரு இடம் கொடுப்பாங்க, அங்க போய் நம்ம போடலாம். ஆனா என் விஷயத்துல என்ன நடக்குதுன்னா, அவங்க கொடுத்துடுறாங்கல்ல ஒரு இடம், திருப்பி நான் போறதுக்குள்ள அந்த கட்சிக்காரவங்க பாடுற பாடு, நம்ம ஆளுங்க இங்க படாத, வேற இடம் அங்க போ,
அங்க போ அப்படின்னு சொல்லி 4 இடம் 5 இடத்த சொல்லி நான் சாயந்தரம் 6 மணிக்கு போடுறேன்னா 4 மணி வரைக்கும் அவங்களுக்கு எந்த இடத்துல போடுறோம்னா கட்சிக்காரங்களுக்கு தெரியல, கொடுத்த இடத்த கொடுக்கறது இல்ல. அடுத்தது என்ன பண்ணாங்க அப்படின்னா, நான் பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்கும்போது மணி 8, 8:30, 9 ஆகுதுன்னு வச்சுங்க, கரெக்டா போலீஸ் வந்து என் வண்டியை நிறுத்தும். இல்லங்க இன்னும் 3 பாயிண்ட் இருக்கு, 4 பாயிண்ட் இருக்கு, நான் 10 மணிக்குள்ள முடிக்கணும் போய் பேசி அப்படின்னு சொன்னா வேணும்னே வண்டியை நிறுத்துறது. நிறுத்திட்டு வண்டிக்குள்ள செக் பண்ணு, திருப்பி நான் வண்டியில இருந்து கீழே இறங்கி அவங்க எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு 6 அமர யோசிச்சு மெதுவா போயிட்டு வாங்க அப்படிங்கிறது. ஏன்னா அங்க நிக்கிற தொகுதி வந்து மந்திரியோட தொகுதியா இருக்கும். நான் பேசுற இடம், நான் போனா மந்திரிய பார்த்து விட்டு வாங்குவாங்கன்னு வாங்கிடுவேன். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்ல முடியாது. அதனால இந்த அம்மாவை பேசாம அனுப்பிடணும், கைய காய்ச்சிட்டு கும்பிட்டுட்டு போறாப்ல பண்ணணும்னு அந்த வேலையும் பண்ணாங்க. இதெல்லாம் மீறிதான் நான் பேசிக்கிட்டு வரேன். புரிஞ்சுக்கணும், நீங்க எல்லாம் பேசுறதுக்கு கூட என்ன விடுறதில்ல. பேசுனா நான் ஜனங்கள்ட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேன், புரிய வச்சிடுறேன். இந்த பொம்பளை போய் பின்னாடியா புரிய வச்சுக்கிட்டு போகுது, இத பேச விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இத மீறிதான் நான் பேசிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன். சரி, அதனால இந்த ஆலந்தூர் தொகுதியில பாத்தீங்கன்னா, ஆலந்தூர் தொகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க மேம்பாலங்கள் அமைத்து தர இப்பகுதி மக்கள் நீண்ட நாள் கோரிக்கை. விமான நிலையம் அமைந்துள்ள இந்த தொகுதி சுகாதாரமற்ற நிலையில் உள்ளதா, தூய்மை பணிகளை மேற்கொள்ள மக்கள் கோரிக்கை. புழுதிவாக்கத்தில் அமைந்துள்ள தற்காலிக பேருந்து நிலையம்தான் உள்ளது, இங்கு நிரந்தர பேருந்து நிலையம் அமைக்க கோரிக்கை. ஆலந்தூர் தொகுதியில் நவீன உட்கட்டமைப்புகள் இருந்தாலும் புறநகர் பகுதிகளில் முறையான குடிநீர் குழாய் இணைப்புகள் மற்றும் பாதாள சாக்கடை வசதிகள் முழுமையா நிறைவேற்றப்படல. இந்த பகுதியில் சிறிய மழைக்கே சாலைகள் நீரில் மூழ்கும் நிலை உள்ளது. வெள்ளப்பெருக்கு ஏற்படுவது நீண்டகால பிரச்சனையாக இருக்கிறது. ஆலந்தூர் தொகுதியின் புறநகர் பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு முறையான வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கவில்லை. ஆலந்தூர் தொகுதிக்கு உட்பட்ட முக்கிய நீர்நிலையான ஆனம்பாக்கம் ஏரியில் ஆக்கிரமிப்புகளை அகற்றி தூய்மையாக பராமரிக்க நடவடிக்கை எடுக்கணும்னு மக்கள் கேட்கிறாங்க. ஆனா இது எதையுமே அவங்க சொல்லல. அவங்கள பொறுத்த வரைக்கும் டோக்கனம் கொடுக்கணும், ஜெயிக்கணும், போய் உட்கார்ந்துக்கணும். 5 வருஷம் யாரும் எதுவும் கேட்க முடியாது. ஜனங்களை அப்படியே அதே நிலையிலே கையேந்து இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை மாத்தணுங்கிறதுக்கு தான் நம்ம புறப்பட்டு இருக்கோம். நீங்கெல்லாம் என் கூட இருக்கணும், அதுதான் முக்கியம். அதை பண்ணினோம்னா நிச்சயம் தமிழ்நாட்டில் நல்ல வேலை வாய்ப்புகளை உருவாக்கலாம், நல்ல பெண்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்கலாம், சுய தொழில் செய்யறதுக்கு உண்டான ஏற்பாடை நிச்சயம் பண்ணுவோம். இது எல்லாம் நல்லா செய்வோங்கிறத உங்களுக்கு சொல்லி, ஆலந்தூர் தொகுதி வேட்பாளர் திரு கிருஷ்ணன் அவர்களுக்கு தென்னந்தோப்பு சின்னத்தில் வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா மருத்துவர் ஐயா அவர்களின் தொண்டர்கள் இங்கே இருப்பார்கள், அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி நமது வேட்பாளருக்கு எல்லோரும் நன்றாக வேலை செய்து வெற்றி வாய்ப்பை உறுதி செய்த உழைத்திட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, நாளை நமது வெற்றி நமது, அண்ணா நாமம் வாழ்க, புரட்சித் தலைவர் நாமம் வாழ்க, புரட்சித் தலைவி அம்மா நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம்.